ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய நான்ஸ்டிக் தவா தான் வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் சுடுற மாதிரி பெரிய நைஸ் தோசை வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து சுட்ட முடியும். அதே சமயத்தில் வந்து வேலையும் வந்து சுலபமாக்கும், டைமை வந்து சேவ் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சப்பாத்தி வந்து சுடுறோம் அப்படின்னா ரெகுலரான கல் தோசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து செய்ய முடியும். அதுவே இந்த பெரிய நான்ஸ்டிக் தவா இருந்தது அப்படின்னா மீடியம் சைஸில் 4 கூட வந்து நம்மளால் சுட முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேன் கேக்கு, தோசை இதெல்லாம் வந்து சுடுறோம், குட்டி குட்டியாக சுடுறோம் அப்படின்னா 6 to 8 நம்பர்ஸே வந்து நம்மளால் வந்து சுட முடியும். அதனால் டைமும் வந்து சேவ் ஆகும், வேலையும் வந்து சுலபமாகும். இது சைஸில் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையா, ஹேண்டில் வந்து ஹீட்டை தாங்குதா இல்லையா, வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ட்ராபேக் இருக்குது அப்படின்ட்டு இதில் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதனோட கீ ஹைலைட்ஸ் வந்து பார்த்துடலாம். 3 லேயர் கோட்டிங்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன லேயர்லாம் வந்து பெருசாக மென்ஷன் பண்ணல. ஃப்ளாட் எட்ஜ் மாடலு, ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான்ஸ்டிக் அப்படின்றதுனால 5mm திக்னஸ்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அமேசான் ப்ராடக்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 4mm வந்து சொல்லியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா பேக்கிங் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான்ஸ்டிக்ன்றதுனால வந்து ஸ்க்ராட்ச்லாம் ஆகாமல் வரதுக்காக பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டை வந்து தந்திருக்காங்க. 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி, இன்னொரு 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் வந்து அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து கவர் ஆகும். அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பரும் வந்து ஃப்ரீயாக வந்து தந்திருக்காங்க. இப்போ இதனுடைய குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம், செம்மையான ஒரு ஃபீலை தான் வந்தது. அது குவாலிட்டி வைஸு அந்த திக்னஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் சூப்பர் ஃபீலை தான் வந்து கொடுக்குது. டச் பண்ணும் போதே தெரியுது. பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாவே தந்துருக்காங்க. அந்த ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியான வந்து பஞ்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் செம்ம கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஹேண்டில் பிடிச்சி தூங்கும் போதும் பார்த்திங்கன்னா நல்ல கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. இப்போ இதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் வந்து மெஷர் பண்ணி பார்த்தலாம். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 14.75 இன்ச்சஸ் வந்து வருது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 12.75 இன்ச்சஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹரிசான்டலாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த சென்டராக இருக்கிற பர்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸை வந்து இதை ஆக்குபை பண்ணுறோம். அதனால் சென்டர் அந்த பர்னரில் வச்சு நம்ம எதுவுமே குக் பண்ண முடியாது. அதுவே வெர்டிகலாக யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ நம்ம ஹரிசான்டலாக வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெகுலராக தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆனியன் வச்சு தேய்ச்சிரும் அப்படின்றதுனால அதை தேய்ச்சாச்சு. இப்போ நைஸ் தோசை தான் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இந்த நான்ஸ்டிக் தவா வாங்கிட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து நம்ம ஊற்றுறோம். எப்படி வருது அப்படின்ற அவுட்புட்டையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஆயிலெலாம் வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து தோசை வந்து திருப்பும் போது செம்ம ஸ்மூத்தாகவே இருக்குது, எந்தவித பிரச்சனையுமே இல்லை. நான்ஸ்டிக் தவா அப்படின்றதுனால அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பெருசாக வந்து ஃபேஸ் பண்ணல. இப்போது ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். திருப்பி போடும் போதே வந்து தெரியும். சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரோஸ்ட் ஆகலை. கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் ரோஸ்ட் ஆனது வந்து பார்க்க முடியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ஒரு 4 தோசை வந்து ஊற்றிடலாம். அதில் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் எங்கே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகுது ஆகலை அப்படின்ட்டு. அதனால் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 4 தோசை குட்டி குட்டியாக வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டு பார்ப்போம். இந்த திருப்பும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தெரியும். அந்த சென்டராக இருந்த பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிருக்காது. ஆனால் தோசை வந்து நல்லா தான் வந்திருக்கு. அந்த கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் நல்லாவே தெரியுது. சென்டராக இருக்கிற பகுதியில் மட்டும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அந்த ஹேண்டில் வந்து ஹீட்டை தாங்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஒரு 2-3 தோசை வந்து சுட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஹீட் வந்து இருக்குது. அதுவே ஒரு 10 தோசைக்கு மேலே வந்து சுட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் டச் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து ஹீட் ஆகுது. இப்போ சப்பாத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்க்கும்போது சென்டராக இருக்கிற பகுதியில் மட்டும்தான் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும். அந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரோஸ்ட் ஆகலாம். ஆனால் நல்லா தான் வந்து வேவுது. அதனால் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஆம்லெட்டை வந்து 4 போட வேண்டிய இடத்துல இது மாதிரி பெருசாக 1 போட்டுட்டு 4 கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வேலையை வந்து சுலபமாகும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து 5 to 8 வரைக்கும் நம்மளால் ஊற்ற முடியும். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சைடில் இருக்கிற இனிப்பு தோசையை விட சென்டராக இருக்கிற இனிப்பு தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும். அதனால் சைடில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு சென்டராக ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அளவில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். இந்த தவா வந்து பெருசாக இருக்கிறதுனால ப்ராப்பராக எங்கேயும் வந்து வைக்க முடியல. அதனால் 4 hook டவல் ஹேங்கர் மூலிமா தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தனியாகவும் நாங்கள் ரிவ்யூ போட்டிருக்கோம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடிசி ஹூக் வச்சு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ப்ராடக்ட்டோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணா செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் வந்து வாங்கலாம். இந்த நான்ஸ்டிக் பேனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1283 வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.